சாந்தி. அவ்யக்த சமிகை 3 ஆகஸ்ட் 2024. இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், प्रीत बुद्धि वाले कभी श्रीमत के विपरीत एक संकल्प भी नहीं उठा सकते. யாருக்கு அன்பான புத்தி இருக்கிறதோ அவர்கள் ஸ்ரீமத்திற்கு விரோதமாக புறம்பாக ஒரு எண்ணத்தை கூட கொண்டு வர முடியாது. अगर श्रीमत के विपरीत संकल्प वचन व कर्म होता है तो उनको प्रीत बुद्धि नहीं कहेंगे. ஒருவேளை ஸ்ரீமத்துக்கு எதிராக நாம் நம் மனதில் எண்ணங்களை கொண்டு வருகிறோம் அல்லது அப்படிப்பட்ட பேச்சு பேசிடுறோம் அல்லது அப்படிப்பட்ட செயல்கள் செய்திடுறோம் அப்படின்னா அவர்களை அன்பான உள்ளமுடையவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ பாபா என்ன சொல்ல வராரு, என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் மீதும் உங்களுக்கு அன்பு மற்றும் கவனம் மரியாதை வேண்டும். நியாயமானது தானே? நமக்கு யாரையோ ஒருத்தவங்களை பிடிக்குங்கிறோம், ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்களா உனக்கு என்ன பிடிக்கும்னுட்டு? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க சும்மா மேலோட்டமாக என்னை பிடிக்குங்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறத எதையும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சுப்படி நடக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்போ இது போலி தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அதுபோல் பாபா சொல்லாரு, நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமத்து நான் காட்டக்கூடிய வழி அதன் மீதும் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். तो चेक करो हर संकल्प व वचन ஸ்ரீமத் பிரமான் है. எனவே இதை இன்று சோதனை செய்யுங்கள், என்னுடைய ஒவ்வொரு எண்ணம் அல்லது பேச்சு ஸ்ரீமத் படி இருக்கின்றதா? அது எப்படி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறாரோ, பேச்சுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் பாபா? இனிமையாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், குறைவாக பேசுங்கள். இப்போ 4வது என்ன சொல்லிட்டு வர்றாரு, யோசித்து பேசுங்கள். செயல்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரு, துக்கம் கொடுக்கக்கூடாது, துக்கம் எடுக்கக்கூடாது, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க, சுகம் கொடுங்க, சுகம் எடுங்க இல்லையா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாபா அவ்யக்த முரளியில் உன்னை என்ன சொன்னார், செயல்கள் மூலமாக சேவை என்பது என்ன, உங்கள் செயல்கள் அவ்வளவு உயர்வானதாக இருக்கணும், அதில் அந்த கலை அதில் அந்த குணம் வெளிப்படணும், அதை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு பிரேரணை கிடைக்கணும். நம்மளும் இப்படி செய்யலாமே, இது எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ பிடிச்சிருக்கு, அதுதான் நல்ல செயல்கள். ஸோ இதில் எங்கேயாவது நான் ஸ்ரீமத்தை மீறி நடக்கிறேனான்னு பாருங்க. ஸ்ரீமத் பிரமான் சல்னே வாலே சதா விஜய் ரேத்தே ஹே. அப்போ யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதே போல் நடக்கலை அப்படின்னா என்ன கிடைக்கும்? பின்ன துக்கம். கர்மத்தின் விதியை நான் பிரேக் பண்ணுறேன், அதை நான் மீறி நடக்கிறேன், அப்போ அந்த மீறல், அந்த அத்துமீறல் ஆத்மாவுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். துவாபர யுகத்தில் நம்ம அதுதானே செய்துட்டு வந்திருக்கிறோம். நான் ஆத்மா பலவிதமான அத்துமீறல்கள், எதை செய்யக்கூடாதோ அதை செய்துட்டு வந்துட்டேன், எதை செய்யணுமோ அதையும் செய்யலை. அதனால தான் நான் அங்கேருந்து துவாபர யுகம் முடிஞ்சுது, கலியுகம் முடிஞ்சுது, இதோ கலியுக இறுதி வரைக்கும் நம்ம வந்துட்டோம். 2 யுகங்களாக துக்கம் துக்கம் துக்கம். கர்ம கணக்கினுடைய சுமை நிறைய இருக்குங்கிறார். ஏன் அப்படின்னா எதை எப்படி செய்யணுமோ அந்த விதிக்குள்ளே நம்ம செய்யலை. அப்போ அதனால் இப்போ பாபா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, கரெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் செய்தது சரின்னு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் அது சரியில்லை, இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மாற்று, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மாற்று. ஸோ எப்படியாக மாற்ற சொல்கிறாரோ அதுதான் சத்யுகத்தினுடைய நேச்சர். ஸோ நம்ம அப்படி மாறுறது தான் மீண்டும் நம்மை நாம் நல்ல உலகத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஒரு யுக்தி. அதை தான் பாபா ஸ்ரீமத் ஸ்ரீமத் அப்படின்னு மறுபடியும் நமக்கு புரிய வைக்கிறாரு. எனவே ஸ்ரீமத் என்பது ஏதோ ஒரு கட்டளையோ, எப்படி லௌகிக உலகத்தில் யாரோ ஒரு குரு கட்டளை கொடுப்பாரு, அது நமக்கு என்னென்னு புரியுதோ புரியலையோ, ஆனால் அந்த சாது அந்த மகான் சொல்லிட்டாருன்னா அப்படியே தலைமையில வச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இங்கே பாபா கண்மூடித்தனமாக அந்த மாதிரி எதையும் சொல்கிறதில்ல. இதை எதுக்கு பண்ணணுங்கிறதையும் நமக்கு புரிய வச்சிடுறாரு, அதுக்கான காரணத்தையும் சொல்லி கொடுத்துடுறாரு. ஸோ அவர் சொல்கிறது எல்லாமே நாம் சென்ற தவறான பாதையிலிருந்து திரும்பி வந்து நல்ல பாதையில் போகிறதுக்கான வழி. அதனால் ஸ்ரீமத் என்பது ஏதோ ஒரு கடுமையான சட்டமோ அல்லது பாரமான விஷயமோ நிச்சயம் கிடையாது. நம்மை நாம் நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கான பகவானே நமக்கு காட்டக்கூடிய ஒரு வழி ஸ்ரீமத். அதனால் பாபா சொல்லாரு, ஸ்ரீமத் படி நடக்கிறேனான்னு பாருங்கள். அப்போ அப்படி நடப்பவர்களுடைய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் வெற்றியாளர்கள். ஸோ உண்மையான வெற்றி என்ன? குஷி. அந்த வெற்றியுடைய ஆத்மாவாக நம்ம இன்னைக்கு
ஆகலாம். ஒவ்வொரு அடியிலயும் ஸ்ரீமத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி உட்காரலாமா, இப்படி பேசலாமா, இப்படி நடக்கலாமா, இப்படி நினைக்கலாமா, இப்படி இருக்கலாமா, இப்படி சாப்பிடலாமா, இப்படி தூங்கலாமா, அப்படிங்கிறத நம்ம எவ்ரி செகண்ட் உண்மையிலேயே நம்ம அப்படி ஒரு நல்ல ஒரு காட்லி ஸ்டூடெண்ட்டாக, இறை மாணவராக நாம் இருந்து நம்மை சோதனை செய்து இன்றைய முழு நாளும் ஆனந்தத்தை, குஷிய அனுபவம் பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி.